வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 23 இன்னைக்கு பாகிஸ்தான் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா பாகிஸ்தானே. இது ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று லாகூர் மாநாடுன்னு சொல்லிட்டு 1940 நடந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 23 இந்த மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் அந்த மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் அப்படின்னா தான் பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்தியாவோட சேர்ந்துருக்கிறோம்ப்பா, நமக்கு சுதந்திரத்தை கொடுக்க போகிறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு பகுதி இருந்தால் தான் நல்லது. ஏன்னா நம்மளுடைய மதம் சார்ந்த சில கொள்கைகளும் உரிமைகளையும் வந்து நமக்காக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம தான் தீர்மானம் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அவங்ககிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் நமக்கும் தனியாக ஒரு பிளேஸ் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே பிளானை போட்டாங்க. ஸோ அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்தியா விட்டு பிரிஞ்சு போனாங்க. அந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பெங்காலுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தது, அந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி எல்லாம் பிரிஞ்சு போக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எலிசபெத் II வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க 1956 வரைக்கும். அப்போ அந்த முடியாச்சுன்றது ஏன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு சட்டத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இல்லாமல் இப்படியே பிரிஞ்சு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஐக்கிய நாடுகளுடைய சபையால் ஒரு கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு பிளேஸாக இருந்திருக்கும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு வழியாக இவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் ஏற்றி 1956 பார்த்தீங்கன்னா அந்த முடியாச்சுன்றது முடிவுக்கு வந்தது. அப்படி ரெண்டாவது எலிசபெத் ராணிகிட்டேருந்து ஒரு முடிவு கட்சி 1956 நடந்த அந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு விதமான முக்கியமான நிகழ்வுகளை நினைவுக்கு வந்து இன்றைக்கி நேஷனல் டேவா பாகிஸ்தான் டே அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 23. நெக்ஸ்ட் டே ஆஃப் லிபரேஷன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா இன் அங்கோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் தெரியுங்களா, நபிபியா வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்காவுடைய கண்ட்ரோல்லேருந்து பயங்கரமாக பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு எல்லை போர் அப்படின்றதுனால வெறும் நபிபியா மட்டும் பாதிக்கப்படல, அதோடு சேர்த்து இந்த அங்கோலாவும் பாதிக்கப்பட்டிருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 1975 வந்து போர்ச்சுகல்கிட்ட வந்து இவங்க விடுதலையை அடைஞ்சிட்டாங்க அங்கோலா. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இவங்களுடைய அந்த எல்லை பிரச்சனைகளில் மிகப்பெரிய போர் அப்படின்றது நடத்த ஆரம்பித்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த 2வது வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா நாடுகளில் நடந்த மிகப்பெரிய போர் அப்படின்னா இந்த போர் தாங்க. அப்படி இந்த போரானது பார்த்திங்கன்னா குயிடோ குவானாவலே அப்படிங்கிற 2 விதமான இனக்குழுக்களுக்காக நடந்த ஒரு பெரிய போர். ஸோ இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா நபிபியாவும் இருந்தாங்க. அப்படி இருந்தப்போ இந்த போர் வந்து 1987 ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 7 மாதம் தொடர்ந்து நடக்க கடைசியாக அந்த மார்ச் 23 முடிவுக்கு வந்தது. எப்பவுமே ஒரு போர் அப்படின்னா 2த்துல யாரும் ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க. ஆனால் இந்த போரை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஜெயிச்சிக்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அந்த அங்கோலாவுக்கு MPLA அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்ம் இது. இந்த ஒரு மிகப்பெரிய அமைப்பானது ஒரு பெரிய லெவலில் இழப்பை சந்தித்தாங்க அங்கோலாவோட சேர்த்து. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பேரை கொண்டு கூச்சி நம்ம அவங்களாம் ஆண்டு என்ன பண்ண போகிறோம், பேசாமல் நம்ம பின்வாங்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கவும் ஆரம்பித்தாங்க. இப்படி 2 தரப்புலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயன்றது முடிவுக்கு வந்தது. அப்போ இந்த வெற்றி அப்படின்றது 2 தரப்புக்குமான வெற்றியாகவும் பார்க்கப்படுது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா 2018 என்ன பண்ணாங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசும்போது இந்த பாருங்க சும்மா சண்டை போட்டுக்காதீங்க, எல்லாருக்கும் விடுதலை என்னவோ அதை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து கடைசி அங்கோலாவுக்கு 2018 விடுதலையை கொடுத்தாங்கப்பா. அப்படி கிடச்ச அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் லிபரேஷன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா இன் அங்கோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 23. நெக்ஸ்ட் இன்னைக்கு அமெரிக்காவில் நாய்க்குட்டிகள் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து கெலின் பை அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர். இவருக்கு வந்து நாய்க்குட்டி மேலாம் பயங்கரமான அக்கறை கூடிய ஒரு பர்சன் ஆகிறார். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டிங்க வந்து நம்ம ரோட்டில் கிடக்குது, அதுக்கு சரியாக கருத்தடைகள்லாம் பண்ணாதனால ஏகப்பட்ட நாய்க்குட்டிகள் பெருகி போயிடும். அதுக்கு சோறு இல்லாமல் நிறைய நாய்க்குட்டிங்களாம் இறந்தெல்லாம் போதில்லை. அதை பார்க்கறது எவ்வளோ கஷ்டமாகுது. ஸோ இப்படி நிறைய நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய உயிர்கள் இறந்துட்டு இருக்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அது ஒரு நன்றி உள்ள ஜீவன நாய்ங்க தான்ப்பா. என்ன தான் வந்து மனுஷங்க 6 அறிவு இருந்தாலும் சரி, நாய்ங்க மாதிரி ஒரு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் மனுஷனுக்கிட்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விலங்கு நம்ம வந்து இப்படிலாம் சாதாரணமாக விட்டுறக்கூடாதுங்க. அது மேலே ஒரு அக்கறையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் கொண்ட ஒரு மனிதர் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கெலின் பை அப்படிங்கிற ஒரு பர்சனு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நாய்ங்களாம் தத்தெடுத்து வளங்க அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்து மூலம் பயங்கரமாக இதை பிரபலப்படுத்துறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி அப்படின்ற பெரிய லெவலாகி நிறைய பேர் இதுக்கு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நாளில் ஒரு 10,000 நாய்க்குட்டிகளை வந்து தத்தெடுத்து வளர்க்குற அளவுக்கு இது பயங்கரமாக பிரபலமாக இருக்காங்க. அப்படி உருவான ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் மேலே வந்து அக்கறை காட்டுறதுனால நாய்க்குட்டிகள் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்கா மார்ச் 23. நெக்ஸ்ட் ஹங்கேரி போலாந்தினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டேவை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இவங்க 2 நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரண திக் இல்லை, பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹங்கேரிய புரட்சின்றது 1848 நடந்தது. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலாந்தில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஜோசப் அப்படின்ற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பயங்கரமாக தலைமை தாங்கி அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணார். அதனால் அவர் ஒரு ஹீரோவாகவே அவங்க நாட்டில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து மறுபடியும் இந்த சோவியத்தினுடைய போர் நடந்தது. அந்த சமயத்தில் 1919 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாடுகளும் சேர்ந்து அவங்களை எதிர்த்தாங்க.
அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1956 ஹங்கேரிய புரட்சி நடந்தது. அதுலேயும் 2 நாடுகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபார்மில் இருந்தாங்கப்பா. இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து திருமணம்லாம் பண்ணிப்பாங்க 2 நாட்டில் இருக்கவங்களும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்து கலாச்சாரங்கள் அப்படின்றது 2 நாட்டிலும் பகிர்வுகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருந்தது. இப்போ இந்த ஹங்கேரியை நீங்கள் போய் தொட்டிங்கன்னா போலாந்து சண்டைக்கு வந்துடுவாங்க. போலாந்தை போய் நீங்கள் தொட்டிங்கன்னா ஹங்கேரி சண்டைக்கு வந்துடும். அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்க தனித்தனி நாடாக இருக்கிறதுக்கு ஒன்றாவே சேர்ந்துடலாம். அப்படி மார்ச் மாதம் 12ஆம் பாராளுமன்றத்தில் போலாந்து வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை வந்து மறுபடியும் ஹங்கேரியும் ஏற்றுக்கிறாங்க. அப்படி 2 பேரும் ஏற்றுக்கிட்டு 2 நாடுகளினுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹங்கேரி போலாந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 23. நெக்ஸ்ட் இன்றைக்கி பொலிவியாவில் சி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அதாவது நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடு முதல் முறையாக கடலுக்காக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது இந்த நாளாக தான் இருக்கும். வித்தியாசமாக இருக்குதுல்ல. பட் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு அப்படிப்பட்ட ஒரு வரலாறு ஆகுது. இந்த 1879 1884 இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா பசிபிக் போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து சிலி, பெரு, அப்புறம் பொலிவியா இந்த 3 நாடுகளுக்கும் இடைப்பட்ட ஒரு பெரிய போராக இருந்தது. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், இது வந்து பொலிவியாவில் இருக்கக்கூடியது. இந்த பொலிவியாவில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த கடல் சார்ந்த ஒரு பகுதியாக இருந்தது. அந்த இடத்த தான் பார்த்தீங்கன்னா சிலி வந்து போர் தொடுத்து அவங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாங்க. இப்படி இருந்த ஒரே கடல் பகுதியை அவங்க இழந்துட்டாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கர்னல் எட்வர்டோ அப்படின்ற ஒரு பர்சன், ஒரு சிறந்த ஒரு வீரர், அவரையும் இவங்க இழந்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் அவங்க நாட்டு மக்கள்கிட்ட கொடுத்துச்சு. இருந்தாலுமே கூட இந்த சுற்றி இப்போ வெறும் நிலம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த கடல் படையை வந்து வச்சுதான் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு உரிய மரியாதைகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் நம்ம மீட்ற மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடையும் ஒரு கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வச்சுக்கிறாங்கப்பா. அப்படி அந்த இழந்த அந்த கடலினுடைய பகுதியை இன்றைக்கி நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா பொலிவியாவில் கடல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 23. நெக்ஸ்ட் இன்றைக்கி ஹரியானாவில் பகத்சிங் அவர்களை நினைவுக்கு வந்து தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. 23 வயசில் தூக்கிலிடப்பட்ட ஒரு பர்சனுங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசணும் அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய அரசியல்வாதிகள் மேடையில் வந்து பேச போகிறாங்க சுதந்திரத்தை பற்றி அப்படின்னா பகத்சிங்கெல்லாம் விட்டுட்டு பேசவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பர்சனுங்க. இவர் 23 வயசில் ஏன் இவர் வந்து தூக்கில் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து ஆரம்பத்தில் ஒரு அமைதியான ஒரு மனநிலை தான் அங்கே இருந்தார். மகாத்மா காந்தியடிகள் சொல்கிற மாதிரி நம்மளாம் வந்து அகிம்சை முறையில் போராடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவங்க கொண்டு குவிக்கிறது எல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்த இந்த சின்ன பையனுக்கு பயங்கரமான கோவம் வந்தது. இதை வந்து சாதாரணமாக நம்ம அகிம்சையெல்லாம் எதிர்த்த வேலைக்கு ஆகாது, ரத்தத்துக்கு ரத்தம், வெட்டுக்கு வெட்டுறா, வாடா பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மனநிலைக்கு இவர் மாறிட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா 1923 சிங் இளைஞர்களுடைய புரட்சி இயக்கத்தை வந்து இவர் ஜாயின் பண்ணுறாருங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1927 இவர் பிடிக்கிறாங்க. எதுக்காக பிடிக்கிறாங்கன்னா 1926 ஒரு குண்டு வெடிப்பு லாகூரில் நடந்தது. அது காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் எப்படியாவது சிறையிலேருந்து வெளில எடுத்துணும்னு சொல்லிட்டு அதுக்காக சில போராட்டங்கள்லாம் நடக்குது. எப்படியாவது பகத்சிங்கை வெளில கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தை சார்ந்தவங்களாம் பயங்கர முயற்சி பண்ணுறாங்க. 1928 பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தடியடி அப்படின்றது இந்த ஜேம்ஸ் ஏ கார்ட்டர் அப்படின்ற ஒரு பர்சன் பண்ணுறாரு. இதனால் இவரை குறி வச்சு இவரை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பிளான் பண்ண கடைசியில் அவர் தப்பிச்சுட்டு அவரை மாதிரி இருக்கக்கூடிய வேற ஒரு பர்சன், அவர் வெறும் 21 வயசு தான், அந்த பர்சன் வந்து இறந்துடுறாரு. அவரை தவறுதெல்லாம் சுட்டுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அகிம்சைக்காக போராடக்கூடியவங்களும் அட் த சேம் டைம் இந்த பிரிட்டிஷ்காரங்க 2 பேருமே அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக நீங்கள் தொட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு சும்மா விட முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனைகள்ன்றது பூதாகரமாக மாறுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பிரச்சனைகளையும் சேர்த்து இது எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் சொல்லிட்டு பகத்சிங்கை 23 வயசில் தூக்கில் போட்டுடுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏன் பகத்சிங்கை தூக்கில் போட்டாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு எழுச்சியக்கூடிய ஒரு நாயகனாக இவர் இருந்திருக்கிறாரு. அதனால் இவர் இதுக்கப்புறம் இருந்தாருன்னா நிச்சயம் பிரிட்டிஷனுடைய ஆட்சிக்கு ஒரு பெரிய பங்கமாயிடும்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பயந்து தான் இவங்க இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் சுதந்திரத்துக்காக போராடினா தன்னோட உயிரையும் கொடுத்த மிகப்பெரிய ஆட்கள் இந்த பகத்சிங் அவரை வந்து நம்மளால் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நினைவு கொண்டுன்றது தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹரியானாவில் தியாகிகள் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 23. நெக்ஸ்ட் வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது 1950 வேர்ல்டு மெட்ரோலஜி ஆர்கனைசேஷனால் நிறுவப்பட்டது. இது என்னன்னா வானிலையெல்லாம் இருக்குதுல்ல, இந்த வானிலையை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய நிகழ்வுகள் நடந்தது. அது இந்த காலநிலை மாற்றங்கள்ன்றது நம்மளுடைய செயல்பாடுகளால் நிறைய மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. சில பேர் பாலத்தை கட்டுறாங்க. அதுவும் இந்த சீனாவில் ஒரு கட்டின பாலத்தினால பார்த்தீங்கன்னா பூமியினுடைய இயக்கமே வந்து சம்பிச்சு போச்சு அப்படின்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய ஏசி போட்டு ஓசோனில் ஓட்டையை போட்டு ஃபுல்லாக வந்து வெப்பமயமாக்கினுக்கிறோம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸில் கட்டிலாம் உருகி இந்த நிலத்தினுடைய அமைப்பே வந்து டோட்டலாக மாறிடும் பொழுது, ஏன்னா ஃபுல்லாக சுனாமி வந்து எல்லாத்தையும் அழிச்சிடும் பொழுது அப்படின்னு சொல்லி பயந்துனுக்கிறோம். இப்படி இந்த வானிலை மாற்றங்களை பற்றிலாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆட்களாக அவங்க இருக்கிறாங்கப்பா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா
சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் வந்து இதுக்குன்னு மெயினான ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1961 இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த இயக்கத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இதை உருவாக்கியிருக்காங்கன்னா, இப்போ காலநிலை மாற்றங்கள்லாம் மாறிட்டு இருக்கு அப்படின்னா அது எதனால் மாறுது, என்ன பிரச்சனைகளால் ஏற்படுது, இல்லை எப்படி இப்படி மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்கப்பா. அப்படி நமக்கு மழை வரப்போதா, வெயில் அடிக்க போதா, என்ன நடக்க போகுது, பூகம்பம் வரப்போதான்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் நமக்காக எச்சரிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கக்கூடியவங்களா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திரும்ப தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 23. ஜெயிச்சவங்களுடைய தும்பல் கூட தலைப்பு செய்தி தான். அதனால் உங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் நீங்கள் உலகத்துக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தோத்துட்ருக்கோன்னு கவலைப்படாமல் ஜெயிச்சு காட்டுங்க. மறுபடியும் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது உங்ககிட்ட பெறுவது நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.